கர்த்தருக்கு ஏதாவது ஒரு சிறு காரியத்தை செய்து பாருங்கள். கர்த்தர் தான் ஸ்தோத்திரம் பண்ணி அங்கீகரிப்பார், உங்களை ஆசைப்பார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம நிகழ்ச்சி காலையிலே வந்துடுது இல்லையா? நான் இரவெல்லாம் தூங்காமல் இருக்கனால நம்ம நிகழ்ச்சி கரெக்டாக 4:30 வந்துடும். அநேகரை பார்த்து பயனடைகிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சபையில் மட்டும் இல்லை, வீட்டில் எங்கே போனாலும், இல்லை வேலைக்கு போனாலும், எங்கே இருந்தாலும் நம்ம நாவினால் அவர் புகழப்படணும், இருதயத்தின் ஆழத்துலேருந்து அவர் புகழப்படணும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 5 அப்பம் 2 மீன். பொதுவாகவே யூதர்கள் நல்ல திக்கான அப்பமாக வச்சுருப்பாங்க. நம்ம எருசலேம் போகும்போது பார்த்துருக்கோம். மீன் கன்னியாகுமரிக்கு போகிறீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு மீன் கிடச்சா போதும், சமையல் முடிஞ்சிடும் அந்த காலத்தில். ஸோ இது மாதிரி அவங்களும் மீனை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா கடற்கரை ஓரத்தில், கலிலேயா கடற்கரை ஓரத்தில் அடிக்கடி ஏசப்பா போனார். ஏசப்பாவை சுற்றி பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்க. ஆண்டவரை அறிந்தவங்க, அறியாதவங்க, புறஜாதிகள், நிறைய மக்கள், பாவிகள், நீதிமான்கள், சன்மார்க்கர், இல்லை ஒன்றுமே கவலைப்படாதவங்க, இப்படி நிறைய மக்கள் அவரை கூடியிருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. அவர் வியாதியஸ்தர்கள் செய்த அந்த அற்புதங்களை பார்த்து அப்படி கூடினாங்க. பொதுவாகவே அப்படி தானே இல்லையா? சமீபத்தில் நான் ஜனகம் போயிருந்தேன். பயங்கர மழை. இங்கே எப்படி வருவான்னு நினச்சேன். ஆனால் அங்கே போன பாடு அந்த மக்கள் அவ்வளோ ஆர்வமாக, ஏன்னா they heard about me, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பயங்கரமாக டெலிவரன்ஸு, ஹீலிங் எல்லாம் ஆகும் சொல்லி வந்திருந்தாங்க. எவ்வளோ நேரம் கேட்டாங்க தெரியுமா? 5.5 மணி நேரம் கேட்டாங்க. அப்போவும் மழை பெய்யல வீட்டுக்கு போகிற வரைக்கும். அது போல தான் ஏசப்பா வாய்ந்து ஜீவ வார்த்தை வந்துச்சு, சமாதானத்தின் வார்த்தை வந்து, ஆறுதலின் வார்த்தை வந்து, நீதியின் வார்த்தை வந்தது. அதில் இந்த ஜனங்கள் அவரை விரும்பினாங்க. கிட்டத்தட்ட 22,000 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி ரோம நாளேடுகள் சொல்லுகிறோம். இந்த 22,000 பேரை கொண்டு வந்தது யாருன்னா, லேகியோன் பிசாதை விரட்டினா இல்லையா? மார்க் 5:1-19. அவன்கிட்ட ஏசப்பா சொன்னார், நீ எனக்கு பின்னாடி வராதப்பா, வரணுன்னு விரும்புகிறேன், ஆனால் உன்னோட இனத்தாளை போய் சொல்லுனார். அவன் தான் கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி உண்மையான சரித்திரங்கள் சொல்லுது. 22,000 பேரில் 5,000 புருஷர்கள். சரி, இவங்க 3 நாள் ஏசப்பா வார்த்தையை கேட்குறாங்க. ஆமாம், தேவ சமூகத்தில் பைபிள் அவருடைய வார்த்தையை நாள் முழுவதும் தியானிக்கலான்னு சொல்லி சங்கீதம் 119:97 பார்க்குறோம். அது சலிக்காத தெவிட்டாத தேன் என்போம். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருஷம் தொடர்ந்து இரவும் பாலும் பைபிளை கேட்டுட்ருப்பேன். எல்லாம் கேட்டதை மனசில் சொல்லிகிட்டு இருப்பேன். எனக்கு அது போரே அடிக்காது. பிகாஸ் அது தேவனுடைய வார்த்தை அழிக்க முடியாது. சங்கீதம் 119:81 படி அது வானங்களை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது. ஸோ அவருடைய ஆறுதல் தரும் வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள், மிரக்குலஸ் ஹீலிங் உள்ள வார்த்தைகளை கேட்க அவ்வளோ பேர் இருந்தாங்க. 3 நாள் அவருக்கு பிரசங்கம் பண்ணுறார். அதுக்கப்புறமா ஏசப்பா அவங்களை பார்த்து பரிதாபப்படணும்னு உள்ளத்தில் நிற்கிறார். நான் சீசல் சொல்கிறாங்க, 3 நாள் ஆச்சுப்பா, அவங்க பட்னியாக அடைப்பாங்க, வெகு தூரத்துன்னு வந்திருக்காங்க இல்லையா? நம்ம நடத்துகிற மீட்டிங்கே டெல்லியிலேருந்து வர்றாங்க, யூஎஸ்லேருந்து வராங்க, நம்ம இந்தியன்ஸ் வராங்க, பலதரப்பட்ட மக்கள் வராங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஏசப்பாவை தேடி எத்தனை நாடுலேருந்து வந்திருப்பாங்க, யோசித்து பாருங்கள். அப்போ இங்கே அவங்க ஏசப்பாட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஏசப்பா சொல்கிறாங்க, கூட என்னப்பா இருக்குது அப்படிங்கிறார். அவங்க பிலிப்பு மற்றவங்களாம் சொல்கிறாங்க, அந்தரையா இத்தனை பேருக்கு 200 பணம் கூட பத்தாது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட $1,260 பத்தாது, நிச்சயமாக பத்தாது. ஸோ ஏசப்பா அவளை சோதிக்கிறார். சரி, உங்கள்கிட்ட இருக்கிறதா கொடுங்கங்கிற ஒரு சிறுவன் கொடுக்குறான். 5 அப்பம் 2 மீன். 11ஆம் வசனத்தில் ஏசப்பா ஸ்தோத்திரம் பண்ணுறார். எல்லாத்தையும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், புரியுதா? உள்ளத்தில் ஸ்தோத்திரம் பண்ணணும், சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், கசப்பானக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், வியாதி வந்தால் ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்பொழுதும் ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. அது அப்படியே பெருகுது. கிட்டத்தட்ட கணக்குப்படி பார்க்கும்போது 1,00,000 அப்பமாக மாறுது. ஒருத்தருக்கு 5 அப்பம். அதே மாதிரி மீன்களும் மாறுது.
எல்லோரும் நல்ல திருப்தியாக சாப்பிட்றாங்க, ஒன்று வீணாக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இங்கே பாருங்கள், அந்த சிறுவன் தனக்கு இருக்கிற அந்த ஒன்றையும் எடுத்து கொடுக்குறான். இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருக்கு காணிக்கை எது கொடுப்பாங்கன்னா, மீண்டும் ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லை, அவர் மேலுள்ள அன்புனால தான் நம்ம கொடுக்கணும். சரியா? கொடுக்க பழகணும் பிள்ளைகளா. எவ்வளோ சொல்லியும் ஊழியக்காரன் கொடுக்கணுமா, சர்ச்சை கொடுக்கணுமா, விஷயம் கொடுக்கணுமா, அது கொடுக்கணுமா, கண்டிப்பாக கொடுக்கணுமா, கொடுக்காதவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்னோடய 56 வருஷ அனுபவத்தில் கொடுக்காமல் இருக்கவனுடைய வாழ்க்கையில் வர போராட்டங்கள், அனாவசிய செலவில் எவ்வளோ ஏராளம். அது மாத்திரமில்லை, அவங்க பெருமை, அவங்க தேவனை மதிக்கிறது இல்லை. இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். கொடுக்கும்போது நமக்குள்ள தாழ்மை வரும். நம்ம யாருக்காக கொடுக்குறோம்? ஒளிகாரம் கொடுக்கல, ஏசப்பா கொடுக்குறார். அவர் பிதாவாகிய தேவன் ஏசப்பாவே தமக்கு கொடுக்கும்போது அவருக்கு எதை தான் கொடுத்தாருன்னு எல்லாத்தையுமே கொடுக்கலாம். ஸோ கவலைப்படாதீங்க. அந்த சிறுவன் அதை செய்யறதுனால பெரிய அற்புதத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் ஒரு முறை இந்த போர்ஷனை வாசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு ப்ராக்டிக்கல் வேணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நான் ஊழியத்துக்கு போயிட்டு நிறைய ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். ஆனால் என் ஒய்ஃப்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணலை. அம்மா எப்படின்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணலை. பாவம் அம்மா என்ன 3 பொம்பளை பிள்ளைகள், நாங்கள் 2 பேர், என்ன மிஞ்சி போனால் எவ்வளோ வேண்டியிருக்கோம். ஆளுக்கு 3 இட்லி கணக்கு போட்டு பாருங்கள், 15 இட்லி இருந்தால் போதும். ஆனால் அன்னைக்கு நிறைய பேரை கொண்டு வந்துட்டேன். அம்மாட்ட சொல்லவும் இல்லை, அம்மாவும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. அம்மா தான் என் ஒய்ஃபு, சொல்லவும் இல்லை. பொறுமையாக ஜெபம் பண்ணாங்க. அந்த இட்லி தானே மல்டிப்ளை ஆச்சு. கிட்டத்தட்ட 40-46 பேருக்கு மல்டிப்ளை ஆச்சு. அப்புறமா நான் கேட்டேன், ஏம்மா உனக்கு ஒன்றுமே சொல்லலையே, நீ ரெடி பண்ணினியா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, நான் ஜெபம் பண்ணேன்ப்பா, அது மல்டிப்ளை ஆச்சுன்னா. ஸோ சிறுவர்களாகி அந்த சின்ன பிள்ளைகள் செய்கிற அந்த நல்ல காரியம் இன்றைக்கு உலகம் எங்கும் விளம்பரமாக நம்ம பார்க்குறோம். நம்ம ஆண்டுடைய பணத்தை வீணாக்கக்கூடாதுங்கிறதையும் ஆண்டு சொல்கிறார். அவனை ஆசீர்வதிக்கும் போது உன்னை நீ வீணாக்காதங்கிறார். ஸோ இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு ஏதாவது ஒரு சிறு காரியத்தை செய்து பாருங்கள். அதில் உங்களுக்கு தெரியலன்னா அவருடைய ஊழியர்களுக்காக செய்து பாருங்கள். கர்த்தரை தான் ஸ்தோத்திரம் பண்ணி அங்கீகரிப்பார், உங்களை ஆசைப்பார். அன்பின் கர்த்தாவே, பல சமயங்களில் பலருடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே இல்லாமைங்கிறது வரத்தான் செய்தப்பா. பசி பட்னி எல்லாம் வரத்தான் செய்யுது. ஆனால் கர்த்தாவே, நம்ம உண்மை நினைக்கும் போது, எங்கிட்ட இருக்கிறதையும் எடுத்து கொடுக்கும்போது, சாரி பார்த்து மாதிரி எங்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் எடுத்து கொடுக்கும்போது, நீர் அதை பழகி பெருக செய்து எத்தனையோ பேருக்கு அதை பயன்பட செய்கிறீர். ஆம் கர்த்தாவே, இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிறேன். ஐ ஆம் த டைம். அதுபோல் உம்முடைய பிள்ளைகளும் கர்த்தாவே, அவளுக்கு இருக்கோ இல்லையோ, அது இதை விட்டால் எனக்கு வேறு வழியில் நினச்சா கூட முதலாவது ஏசப்பட கொடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள செய். அது மல்டிப்ளை ஆகட்டும், பெரிய காரணம் செய், ஆசீர்வதி. எங்களுக்கு அவமை தந்தற்காய் நன்றி. உமக்காக நாங்கள் எங்களையே தத்தம் செய்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.